தெற்காசியாவின் மிக முக்கியமான புவிசார் அரசியல் பகுதியாக ராக்கைன் காரிடார் மாறி வருகிறது. இந்தியா, சீனா மற்றும் அமெரிக்கா போன்ற வல்லரசுகளுக்கு இடையே இங்கு யார் ஆதிக்கம் செலுத்துவது என்ற மோதல் தீவிரமடைந்து வருகிறது. மியான்மர் இராணுவ ஆட்சிக்கும் ராக்கைன் மாநிலத்தைச் சேர்ந்த ராக்கைன் இராணுவம் இடையே கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக போர் நடந்து வருகிறது. ராக்கைன் மாநிலத்தை முழுவதுமாக ராக்கைன் இராணுவம் கைப்பற்றியுள்ளது. ராக்கைன் காரிடார் என்பது தென்கிழக்கு வங்கதேசத்தின் காக்ஸ் பஜார் பகுதியை மியான்மரின் ராக்கைன் மாநிலத்துடன் இணைக்கிறது. ராக்கைன் மாநிலம் வங்கதேசத்துடன் சுமார் 271 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. மியான்மர் இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளுடனும் விரிவான எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. இந்த எல்லை பிராந்திய அமைதிக்கு முக்கியமானதாக உள்ளது. வங்காள விரிகுடாவை ஒட்டி இந்த ராக்கைன் காரிடார் அமைந்துள்ளது. இது மனிதாபிமான உதவிப்பாதையாக உள்ளது. அதாவது ராக்கைன் மாநிலத்தில் போரினால் பாதிக்கப்பட்டு இருக்கும் மக்களுக்கு உதவிகள் சென்று சேர்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது. இதில் அமெரிக்கா, சீனா மற்றும் இந்தியா தங்களது முக்கிய நலன்களுக்காக போராடி வருகின்றன. மியான்மரின் ராக்கைன் மாநிலம் ராக்கைன் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இவர்கள் ராக்கனிஸ் என்றும் அழைக்கப்படுகின்றனர். இந்த காரிடார் அமெரிக்கா, சீனா மற்றும் பிராந்திய சக்திகளுக்கிடையே வல்லரசு நாடுகளின் ஆதிக்கத்திற்கான ஒரு களமாக மாறி வருகிறது. அத்தகைய சூழ்நிலையில் வங்கதேசம் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக உள்ளது. சீனாவும் அமெரிக்காவும் வங்கதேசத்தை தங்களது நலன்களுக்காக பயன்படுத்தக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. ராக்கைன் வடக்கில் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கான ஒரு வழியாக இந்த நடைபாதை ஊக்குவிக்கப்பட்டாலும் அதன் பின்னணியில் உள்ள யதார்த்தம் மிகவும் ஆழமானது மற்றும் மிகவும் ஆபத்தானது. இப்பகுதியில் 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் சிக்கலில் உள்ளனர். மியான்மர் ஒரு உள்நாட்டு போரில் சிக்கித் தவிக்கிறது. மில்லியன் கணக்கான மக்கள் பஞ்சம், மோதல் மற்றும் இடம்பெயர்வை எதிர்கொள்கின்றனர். அதனால்தான் அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள் உதவி வழங்குதல் என்ற பெயரில் இங்கு ஊடுருவ முயற்சிக்கின்றன. ஆனால் இதன் மூலம் வங்காள விரிகுடாவை ஆதிக்கம் செலுத்துவதே அவர்களின் உண்மையான நோக்கமாக இருக்கிறது. ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரெஸ் வங்கதேசத்தில் உள்ள காக்ஸ் பஜாருக்கு வந்திருந்த போது உதவிகளை குறைப்பதை எச்சரித்தார். இது ஒரு குற்றம் என்று கூட அழைக்கப்பட்டது. ஆனால் ஐநா பொதுச் செயலாளர் ஆற்றிய உரை உண்மையில் அமெரிக்காவால் தயாரிக்கப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் ஆகும். அதன் பின்னால் ஒரு பெரிய ராஜதந்திரமே இருக்கிறது. மனித குலத்திற்கு பின்னால் உள்ள வல்லரசுகளின் உண்மையான நோக்கம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். மனிதாபிமான உதவி வழங்குவது உண்மையில் ஒரு ஏமாற்று வேலை என்றே கூறப்படுகிறது. இது மேற்கத்திய சக்திகளின் ஒரு பெரிய உத்தி. சீனாவின் எல்லையில் உள்ள ராக்கைன் வழியாக வங்காள விரிகுடாவை எளிதாக அடையலாம். இந்த ராக்கைன் காரிடார் சீனாவின் எல்லையை அடைவதற்கு சாத்தியமான கடற்கரை மையமாகும். வங்கதேசத்தின் இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் அமெரிக்காவின் அழுத்தத்துக்கு அடிபணிந்து இந்த ராக்கைன் காரிடாரை திறக்கும் திட்டம் டாக்காவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தலைமையிலான சிவில் இடைக்கால அரசு அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் அழுத்தத்தின் கீழ் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இது வங்கதேச இராணுவத்தில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. வங்கதேச இராணுவ தலைவர் ஜெனரல் வக்கார் உஸ் ஜமான் இந்த திட்டத்தை கடுமையாக விமர்சித்து இதை இரத்தக்களரி நடைபாதை என்று அழைத்துள்ளார். அமெரிக்கா இந்த காரிடாரை ஒரு கருவியாக கருதுகிறது. டிசம்பர் 2025க்குள் தேர்தலை நடத்த வேண்டும் என்ற வக்கரின் வலியுறுத்தல் தற்பொழுது யூனுஸ்க்கு அழுத்தத்தை கொடுத்துள்ளது. இது வங்கதேசத்தின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறப்படுகிறது. ஜெனரல் வக்கார் மற்றும் தலைமை ஆலோசகர் யூனுஸ் இடையேயான மோதல் தற்செயல் நிகழ்வு அல்ல. சோவியத் எதிர்ப்பு போராளிகளுக்கான அமெரிக்க ஆதரவு பாகிஸ்தானை நீண்ட காலம் பாதித்தது. இது ஜியா உல் ஹக், முஷாரப் மற்றும் அதைத் தொடர்ந்து வந்த அரசாங்கங்களின் கீழ் 40 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது. கடுமையான விளைவுகளை வங்கதேசமும் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் என்று ஜெனரல் வக்கார் கருதுகிறார். 1980களில் ஆப்கானிஸ்தான் போரில் பாகிஸ்தான் சிக்கியது போல் அமெரிக்காவின் பிடியில் வங்கதேசம் சிக்கக்கூடும் என்று இராணுவம் அஞ்சுகிறது. ஆனால் அமெரிக்கா முகமது யூனுஸை ஒரு பகடைக்காயாக ஆக்கியுள்ளது. அதனால்தான் ஜெனரல் வக்காருக்கும் முகமது யூனுஸுக்கும் இடையிலான பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. முகமது யூனுஸ் தொடர்ந்து தேர்தல்களை ஒத்திவைப்பதற்கு இதுவே காரணமாக கூறப்படுகிறது. மியான்மரில் ஒரு மறைமுக போரை உருவாக்கி தனது ஆதிக்கத்தை செலுத்த அமெரிக்கா காத்திருக்கிறது. இதன் மூலம் இறுதியில் சீனாவை தூண்டிவிடும் அபாயம் இருப்பதாக வங்கதேசம் கருதுகிறது. சீனாவின் பார்வையில் ராக்கைன் காரிடார் சீனாவின் முக்கிய வழித்தடமாகவும் சீனா மியான்மர் பொருளாதார வழித்தடத்தில் ஒரு முக்கிய பாதையாகவும் பார்க்கப்படுகிறது. கியாக்பியோ துறைமுகம் தற்போது 2025 இறுதியில் திறக்கப்படும் என்று கூறப்படுகிறது.
தெற்கு ராக்கைன் பகுதியில் அமைந்துள்ளது. மலாக்கா ஜலசந்தியை தவிர்க்கும் பீஜிங்கின் நிலம் மற்றும் கடல் வழித்தடத்திற்கு இது முக்கியமானதாகும். இந்நிலையில் அமெரிக்கா ஐநா உள்ளே நுழைவது சீனாவுக்கு பாதகமாக அமையும். பெய்ஜிங் மியான்மரின் இராணுவ ஆட்சியுடன் வலுவான உறவுகளை கொண்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு ஒத்துழைப்பில் பெருமளவில் முதலீடு செய்துள்ளது. சீனாவின் எல்லைக்கு அருகில் மியான்மரில் அமெரிக்காவின் உளவுத்துறை நிறுவனங்கள் நிறுவுவதற்கு இந்த காரிடார் வாய்க்காலாக அமையலாம். அமெரிக்கா ராக்கைன் காரிடாரில் நுழைந்தவுடன் அது மியான்மரில் ஒரு மறைமுக போருக்கு இழுத்துச் செல்லும். மழைக்காலம் முடிந்த பிறகு செப்டம்பர் முதல் மியான்மரில் அமெரிக்காவின் நடவடிக்கை தொடங்கலாம் என்று பல தகவல்கள் அச்சம் தெரிவித்துள்ளன. இத்தகைய சூழ்நிலையில் அமெரிக்காவின் செல்வாக்கை இந்த பகுதியில் முடிவுக்கு கொண்டு வருவது சீனாவின் முன்னுரிமையாக மாறியுள்ளது. ராக்கைன் காரிடார் விவகாரத்தில் வாஷிங்டனுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய அவசியத்தை டெல்லி உணர்ந்தாலும் உண்மையில் இந்தியாவின் பிரச்சினை சீனாவின் பிரச்சினைகளைப் போலவே உள்ளன. இந்தியாவை அதன் வடகிழக்கு பகுதியுடன் மியான்மர் வழியாக இணைக்கும் கலடன் திட்டத்தில் இந்தியா பெருமளவில் முதலீடு செய்துள்ளது. கலடன் போக்குவரத்து திட்டம் கடல், ஆறு மற்றும் சாலை போக்குவரத்து ஆகியவற்றை ஒருங்கிணைக்கிறது. இது கொல்கத்தா துறைமுகத்திலிருந்து சிட்வே துறைமுகம் வரை கடல் வழியாகவும் அங்கிருந்து கலடன் ஆற்றின் வழியே பலத்வாவிற்கும் பின்னர் சாலை வழியாக வடகிழக்கு இந்தியாவுக்கும் பொருட்களை கொண்டு செல்ல உதவுகிறது. கொல்கத்தாவிலிருந்து சிட்வேவுக்கு சுமார் 1328 கிலோமீட்டர் தூரம் குறையும் மற்றும் சிக்கன் ஸ்னெக் வழியாக பொருட்களை கொண்டு செல்வதற்கான தேவையும் குறையும். இந்த திட்டம் 2027க்குள் செயல்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் இந்தியா மற்றும் மியான்மர் இடையே வர்த்தகத்தை மேம்படுத்தவும் வடகிழக்கு பிராந்தியத்திற்கான போக்குவரத்து செலவுகளை குறைக்கவும் உதவும். இந்த திட்டம் ராக்கைன் மாநிலத்தில் உள்ளது. அதனால்தான் இந்தியாவிற்கு இங்கு ஸ்திரத்தன்மை முக்கியமானது. அதனால்தான் ராக்கைன் மாநிலம் மேற்கு எல்லையாக இருப்பது இந்தியாவிற்கு மிக முக்கியமாகிறது. வடகிழக்கு இந்தியாவில் உளவு பார்ப்பதை தடுக்கவும் ஜெனரல் வக்காரின் நிலைப்பாட்டை இந்தியா அமைதியாக ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்தும் எழுந்துள்ளது. இந்தியா தற்போது வங்கதேச இராணுவத்துடன் ஒத்துழைத்து வருகிறது. மேலும் அரக்கான் இராணுவத்துடனும் தொடர்பில் உள்ளது. இருப்பினும் இந்த ஒத்துழைப்பு இரகசியமானது மற்றும் அதிகாரப்பூர்வமற்றது. இந்திய பாதுகாப்பு அதிகாரிகள் ராக்கைனில் செயல்படும் அரக்கன் இராணுவ அதிகாரிகளை சந்தித்ததாக கூறப்படுகிறது. அரக்கன் இராணுவம் தற்போது ராக்கைன் மாநிலத்தில் சுமார் 90% நிலப்பரப்பை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. இந்த காரிடார் அதன் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. எனவே இது அரக்கான் இராணுவத்திற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை வழங்கக்கூடும். ஆனால் இது நடந்தால் மியான்மர் 2 பகுதிகளாக பிரிக்கப்படும். அதனால்தான் ராக்கைன் காரிடார் தென்கிழக்கு ஆசியாவில் வளர்ந்து வரும் வல்லரசுகளுக்கு இடையிலான ஒரு களமாக மாறியுள்ளது. இந்த மாபெரும் போரில் வங்கதேசம் ஒரு நுட்பமான மையப்புள்ளியில் அமர்ந்திருக்கிறது. அதன் கொள்கை இதன் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது. ராக்கைன் மாநிலம் 36,762 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. அதன் தலைநகரம் சிட்வே. பொறுத்திருந்து பார்க்கலாம் ராக்கைன் காரிடார் எந்தளவிற்கு பிரச்சனைகளை எதிர்கொள்ள இருக்கிறது என்று. நண்பர்களே, எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.